ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லைலா. சில்லி ஃப்ரை இட்லி செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம்: வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அரியணும். மீடியம் சைஸாக அரிஞ்சால் போதும். தக்காளி 2 எடுத்துக்கணும். அதையும் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே அரியலாம். கருவேப்பிலை கொஞ்சம். இட்லி வேக வச்சுருக்க இட்லி எடுத்து மீடியம் சைஸாக கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணால் வேகாது. மேலே வெந்திருக்கும், உள்ளே மொறுமொறுன்னு இருக்காது. அதனால் மீடியம் சைஸாக கட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுணும். ஒட்டக்கூடாது, அதனால் தனித்தனியாக இருக்கணும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும். இப்போ எடுக்க வேண்டிய பதம் தான், அதனால் இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான். நீ கொடுத்துட்டு போய் சாப்பிட்ற, நீ ஆமிச்சிடியா? எடுத்து வச்சுட்டு இன்னொரு வானல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம், அது பொரிஞ்சோடனே வெங்காயம் அதையும் போட்டு கிண்டிக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் உப்பு லைட்டாக போட்டுக்கணும். இட்லியில் உப்பு இருந்தாலும் நம்ம லைட்டாக போட்டுக்க வேண்டியது தான். தக்காளி கொஞ்சம் போட்டு கிண்டி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலையை போடணும். அதையும் போட்டு கிண்டி விட்டுறணும். வீட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு கிண்டி விட்டுறணும். நம்ம இப்போ பொரிச்சு வச்சுருக்க இட்லி எல்லாத்தையும் தூக்கி இதில் போட வேண்டியது தான். போட்டு நல்லா கிண்டி விடணும், அந்த காரம்லாம் இதில் ஏறுற மாரி. நல்லா கிண்டி விட்ட பிறகு நல்லா கிண்டி விடணும், அடி பிடிக்காமல் இருக்கு. கிண்டி விடணும், அடி பிடிச்சிடும். அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். சூப்பரான சில்லி மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு சேவ் செய்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ண வேண்டியது தான். அரிசி மாவு கொஞ்சம், கடல மாவு கொஞ்சம் போடணும். கடல மாவுக்கு இல்லாதனால நாங்கள் கடலப்பயிறு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். அந்த சப்பாத்தி பதம் வரணும். வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சால் இந்த சப்பாத்தி மாவு பதம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். பக்கத்தில் வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கணும். அது காயிற வரைக்கும் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அங்கே அதை எடுத்து தட்டி விடணும் கையால். அப்புறம் சப்பாத்திக்கு கட்டை இருக்கும், அதை எடுத்து நல்லா தட்டணும். நல்லா இப்போ கோடு போட்டுக்கணும்.
எந்த ஷேப்பில் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். நாங்கள் எடுத்து தட்டில் மாற்றிக்கிட்டோம் கட் பண்ணிவிட்டு. அப்போ நாங்கள் கையால் நீட்டாக உருட்டிக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாடலில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாடலில். நல்லா உருட்டிட்டு எண்ணெய் காஞ்சிருக்கும், அதில் எடுத்து போட்டு பொன்னிறமாக ஆனோன்னா எடுத்து பிளேட்டில் மாற்றிடணும். இன்னொரு அடுப்பில் இன்னொரு வானலை வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றிக்கிட்டு சர்க்கரை போட்டுடணும், சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு. பக்கத்துலேயே இன்னொரு மாவுலாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதையும் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக. நல்லா நம்ம சர்க்கரை பாதம் வர வரைக்கும் நல்லா இது கொதி வந்த பிறகு பொரித்து வச்சுருக்க இதெல்லாம் எடுத்து இதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா அதில் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அந்த மண் மாரி ஆகிற வரைக்கும். இதுதான் நல்ல பதம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இனிப்பு சேவ்